Hey guys, welcome to VMDJ Academy. நிறைய DJs எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பீட்டை போட்டு ட்ராக்கை மிக்ஸ் பண்ணுறாங்க. பழைய சாங்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க, புது சாங் மிக்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி லூப் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து ஃபுல் ட்ராக்கை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டெம்ஸை யூஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டிஜேவாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். VMDJ Academy சப்போர்ட் பண்ணுங்கள். VMDJ Academyல வர வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த டெக்னிக் வந்து நான் ட்ராக்டர் ப்ரோ 4 டீச் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்ட் பாக்ஸ், சரட்டோ, வச்சுல் டிஜே எல்லாமே வந்து சேம் தான். அதுலேயும் இந்த மாதிரி பண்ணலாம். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா S2 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நல்ல ஒரு ஆஃப்ரோ பீட் எடுத்துக்கோங்க. நான் இந்த ட்ராக் எடுத்திருக்கேன். இல்லை ட்ராக் சூஸிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பராக ட்ராக் சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு சேம் கீ ட்ரை பண்ணிக்கோங்க. சேம் கீ கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் கீ எடுத்துக்கோங்க. நான் 5, 6, 7 அப்படி எடுத்திருக்கேன். ஸோ சேம் கீ கிடைச்சா பெஸ்ட்டாக இருக்கும். ட்ராக் கேளுங்க. ஓகே, இதில் வந்து வோக்கல்ஸ் இருக்குது. இந்த வோக்கல்ஸ் எடுத்துடலாம். அது வந்து ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ராக்கை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் அங்கே வந்து ஸ்டெம்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்டெம்ஸ் எடுத்துட்டேன், அதெல்லாம் இந்த மாதிரி காட்டுது. உங்களை ட்ராக் S2வில் வந்து நீங்கள் சாம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது ஸ்டெம்ஸாக இருக்கும் மேலே. ஓகே, இப்போ வாய்ஸ் மியூட் பண்ணிக்கலாம். வாய்ஸு ஓகே. நான் வந்து இன்னொரு ட்ராக் எடுத்திருக்கேன். ராஜா சாங் எடுத்துருப்போம். எல்லாம் இப்போ ராஜா சாங் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வாய்ஸு, மியூசிக். ஸோ நம்ம வாய்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பேஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா கிளாஷ் ஆகாமல் இருக்கும் அப்போ தான். ஓகே, ரெண்டுமே வந்து ப்ராப்பராக க்யூ பண்ணிக்கோங்க. ட்ராக் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இதிலே நம்ம வந்து வேறு சாங்கை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். க்ரியேட்டிவிட்டி தாங்க, அது வேறு எதுவுமே இல்லைங்க. க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் இருந்தாலே போதுங்க. ஓகே, இந்த சாங்கை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம். ஸோ VMDJ Academyல நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் அட்வான்ஸ் டிஜே கோர்ஸ் எடுத்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சின்னா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரோ டிஜே கோர்ஸை கற்றுக்கோங்க.